வணக்கம் மக்களே, வெல்கம் டு பாசிட்டிவ் வே. நம்ம வந்து இப்போ சென்னை வானவரம் அங்கே தான் வந்திருக்கோம். நம்ம சென்னையிலேயே வந்து பெரிய ஒரு மீன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா காசிமேடு சொல்லுவாங்க. காசிமேடுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தா நம்ம வந்து வானகரம் மீன் மார்க்கெட் சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து சிந்தார்பேட் மார்க்கெட் சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தா இங்கே நம்ம வானகரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா வகையான மீன் நம்மளுக்கு தாராளமாக கிடைக்கும். சின்ன மீன்களும் சரி, பெரிய வகை மீன்களும் சரி, எல்லா மீனும் கிடைக்கும். எல்லா ஊர்லேருந்தும் இங்கே மீன் வரும். மெயினாக வந்து நம்ம காசிமேடில் வந்து பெரிய பெரிய மீன்களாக வந்து பிடிக்கிற மீன் வந்து அப்படியே இங்கே எடுத்து வருஷம் 360 நாளும் மீன் மார்க்கெட் வந்து ஓப்பன் டைமிங் பார்த்தீங்கன்னா காலைல 3 மணிலேருந்து மதியம் 1 மணி மட்டும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் மீன் மார்க்கெட்லாம் வராதிங்க, யாரும் இருக்க மாட்டாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1 கிலோ 2 கிலோ 3 கிலோ அதே மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். 1 கிலோ வாங்கினா வந்து கரெக்டாக ஒரு 250 ரூபா சொல்கிறாங்கன்னா அந்த ரேட் கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு 5 கிலோ வாங்கினா ஒரு 10 ரூபா 20 கம்மி பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் வந்து மீன் வாங்கணும். இங்கே வந்து கூறுகணக்கெல்லாம் வந்து விற்க மாட்டாங்க. நம்ம இப்போ வந்து 1 கிலோ 2 கிலோ 3 கிலோவில் மீன் வாங்கிட்டோம். இது வந்து இடம் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா, அவங்க போட்டுட்டாங்க. ஓகே, நம்ம வந்து கரெக்டாக இருக்கா இல்லை செக் பண்ணி பார்க்கணும்ல. அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பொதுவாகவே வந்து ஒரு வெயிட் மிஷின் வச்சுருக்காங்க படிக்கிற பக்கத்துலேயே. நம்ம வாங்கின எல்லா மீன்களையும் வந்து பொதுவாக வெயிட் செக் பண்ணுறதுக்காக ஒரு மிஷின் வச்சுருக்காங்கல்ல, அதில் வெயிட் செக் பண்ணி பார்ப்போம். கரெக்டாக இருக்குது அப்படின்னா நம்ம வீட்டில் அப்படியே கிளம்பிடலாம். இல்லை ஒருவேளை கம்மியாக இருக்குது அப்படின்னா வந்து அதே கடைக்கு நம்ம போவோம். இதேமாதிரி வெயிட் வந்து கம்மியாக இருக்குது சொல்லுவோம். அவங்க என்ன பண்ணால் அவங்க மிஷினை போட்டு பார்ப்பாங்க. கடையில் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா வந்து ஒரு 2-3 மீன் எக்ஸ்ட்ரா போட்டு அந்த வெயிட்டை வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. நம்ம மீன் வாங்கிட்டோம். மீன் வாங்கிட்டு அடுத்தபடியாக வந்து மீனை வந்து கட் பண்ணணும், அது க்ளீன் பண்ணணும். இங்கே வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு லைன் ஃபுல்லாக வந்து மீன் கட் பண்ணுறாங்க, க்ளீன் பண்ணுறாங்க. பெரிய பெரிய மீன்கள்லாம் வச்சுருந்தேன்னா வந்து 20 ரூபா வந்து 1 கிலோவுக்கு வாங்கிக்கிறாங்க. அதே வந்து சின்ன மீனாக இருந்தால் 30 ரூபா வாங்க. ஏன்னா வந்து சின்ன மீன் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால் வந்து அவங்க 30 ரூபா வாங்குறாங்க. இன்று ஞாயிற்றுக்கிழமை மக்கள் கூட்டத்தை பாருங்கள். மீன் மார்க்கெட்டில் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க பாருங்கள். இன்னும் வந்துகிட்டே இருக்காங்க. அதேமாதிரி வந்து பைக்கெலாம் வந்து வரலாம், கார் வரலாம், ஆட்டோ எல்லாமே வரலாம். பைக் பார்க்கிங் எல்லாமே வந்து வசதிலாம் இருக்குது. இவங்களே வந்து ஒரு சங்கம் ரெடி பண்ணிவிட்டு அவங்களே வந்து அழகாக வந்து இந்த பார்க்கிங் ஏரியா ஆள்லாம் இருக்காங்க, அழகாக நிற்க வைக்கிறாங்க. எந்த ஒரு சண்டையும் கிடையாது. அதேமாதிரி க்ளீனாக பண்ணுறாங்க, சூப்பராக இருக்குது. பார்க்கிங் வாகனம் கட்டணம் வந்து பைக்குக்கு வந்து 5 ரூபா. நம்ம பஸ்ஸுலேயும் இங்கே வரலாம். கோயம்பேட்டிலேருந்து திருவேற்காடு, பூந்தமல்லி அந்த பஸ்ஸுங்களை வந்து நம்ம வானவரம் ஃபிஷ் மார்க்கெட் வருது. ஸ்டாப்பிங் இறங்கி தாராளமாக வரலாம். மீன் எவ்வளோ விலை, எவ்வளோ ப்ரைஸு, அதை போய் நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். வாங்க போகலாம். மக்களே, பாப்பா வந்து மார்க்கெட் வந்திருக்காங்க. பாப்பா உனக்கு என்ன மீன் பிடிக்கும்? வவ்வால் மீனா? மக்களே பாருங்க, வவ்வால் மீன் அங்கே இருக்குது. பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் வவ்வால் மீன். அப்பாவை தான் அடிக்கடி வாங்கி தர நினைக்கிறேன். சரிங்கப்பா, தேங்க்ஸ், பாய். மக்களே, படிக்கட்டு ஏறி வந்தோடனே இங்கே தான் வந்து மீன்களாக விற்பாங்க. இப்போ இதே மாதிரி தான் போட்டுருப்பாங்க பாருங்க. பெரிய மீன்களாக இருக்குது பாருங்க. எல்லா வகையான மீன் கிடைக்கும். அதே மாதிரி வந்து இப்போ மக்கள் கூட்டத்தை பாருங்க. இன்னைக்கு க்ரௌட் எல்லாம் ஹெவியா இருக்கு பாருங்க. பேர் சொல்லுங்க. எங்க பேர் மஞ்சு. சரிங்க. பெரிய வஞ்சரம் இருக்கா? எவ்வளோ ரேட்டு? 900 ரூபாய். 900 ரேட்டா? பீஸ். ஓ, பீஸ் கணக்கா? பீஸ் கணக்கா 900 ரூபாய். ஓ, சரி சரிங்க. இந்த பீஸ் கணக்கா வந்தால் 900 ரேட்டா? இப்போ வந்து சின்ன வஞ்சரம் எவ்வளோ ரேட்டு? 600 ரூபாய், 700 ரூபாய். 600-700 ரூபாய். இதே மீனா வாங்கினா எவ்வளோ தருவீங்க? மீனா 800 ரூபாய் போடும். மீனா 800 தருவீங்க. பார்த்து உங்களுக்கு மீனா வாங்கினா வந்து 800 ரூபாய் கிலோ. இப்போ அந்த வஞ்சரம் எவ்வளோக்கா சின்னது? அது எவ்வளோக்கா சின்னதா வஞ்சரம்? அதான் 600 ரூபாய். 600 ரூபாய். இப்போ கடைசியாக 600 ரேட்டு கம்மி, அவ்வளோதான். 100. சரி பாருங்க மக்களே, இங்கே வஞ்சரம் வாங்கினா அண்ணன் அப்படியே கட் பண்ணி தர்றாரு. பார்த்துங்க, சாணம் முடிச்சிருக்காரு. பாருங்க மக்களே, அண்ணன் ஸ்லைஸாக போறாரு. ஸ்லைஸ் ரேட் எப்படி சொன்னீங்க? 900 ரூபாங்க. 900 ரேட்டு. ஸ்லைஸ் அப்படி கட் பண்ணி அப்படி வெயிட் போட்டாதான் 900 ரேட்டு. ஓகே, தேங்க்ஸ்க்கா. உங்க பேர் சொல்லுங்க. மணாலி. சரிங்க. கிலோ எவ்வளோ ப்ரோ? 160. 160. 160. சரிங்க ப்ரோ. நெத்திலி ஃபிஷ் வந்து 160 ரூபா ரேட்டு. நெத்திலி ஃபிஷ். சரி. மத்தி 100 ரூபாய். மத்தி 100 ரூபாய். கவுளா 150 ரூபாய். 150 ரூபாவா? 150 ரூபாய் கவுளா. சரிங்க. எல்லாம் 1 கிலோ ரேட்டு. பாத்தீங்க 1 கிலோ. இப்ப பெரிய 380 சங்கரா. 380. 350. 80. 380. சரி. 220 சங்கரா. 220 சின்னது பாத்துங்க. இது பெருசு. பபல் 600 ரூபாய் கிலோ. 600 ரூபாய் கிலோ. 600 ரூபாய் வவ்வால். கருப்பு வவ்வால் பாத்துங்க. சரிங்க ப்ரோ. இப்போ அது ப்ரோ கிழங்காவா? கிழங்கா எவ்வளவு? 200 ரூபாய். 200 ரூபாய் ரேட்டு கிலோ. எல்லாமே வந்து இப்போ கிலோ ரேட்டு தான். பாத்துங்க மக்களே. ரொம்ப நன்றி ப்ரோ. வஞ்சர மீன் வந்து 800 ரூபாய் கிலோ. அது 6 கிலோ வரும். 6 கிலோ வருதா? 5 கிலோ 6 கிலோ. 5 கிலோ வருதா? அவ்வளோதான் வாங்கலாம். சூப்பரா இருக்கு. அண்ணன் இடம் வாங்கியிருக்கேன். ஒரு ரொம்ப நல்லா ஒருத்தன மீன் சூப்பரா இருக்கு பாருங்க. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஓகேங்க மக்களே, இங்கே இலையெல்லாம் இருக்கு, பெரிய பெரிய எல்லாம் இருக்கு.
அக்கா பேர் கேட்டீங்களா? அக்கா உங்க பேர் சொல்லுங்க. சௌபாகியம். என்னக்கா? சௌபாகியம். சௌபாகியம். சரிங்கக்கா. அக்கா எவ்வளோக்கா இறா வந்து? 250 ரூபாய். 250 ரூபாவா? சரிங்கக்கா. இப்போ மீடியம் சைஸ் சின்னதா அது? சின்னதா மீடியமா? மீடியம் சைஸ். மீடியம் சைஸ். இப்போ இது எவ்வளோக்கா? கொஞ்சம் பெரிய சைஸ். எவ்வளோ ரேட்டு? 300 ரூபாய். 300 ரூபாவா? அதுக்கா? 280. 280. அதுவும் பெருசு. பெருசு. இப்போ இந்த இறாக்கா? 300 ரூபாய். 300 ரூபாய். 300 ரூபா ரேட்டு. பாத்துங்க மக்களே. 500 ரூபாய். இது 500 ரூபா பெரிய இறா. ஓகே மேடம். சரிக்கா, ரொம்ப தேங்க்ஸ்க்கா. நான் உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் விநாயகமூர்த்தி. சரிங்கண்ணா. இங்க வானகர மார்க்கெட்ல மீன் விற்கிறோம். சரிங்க. என்னுடைய கடை வந்து A6 AAA. கடை பேர் வந்து AAA. ஓகே. AAA. இது வந்து தமிழ்ல வந்து பர்லா, இங்கிலீஷ் வந்து மகிமகி. இது வந்து கிலோ 200 ரூபாய். இது கிலோ 200 ரூபா. பாத்துங்க மக்களே, 200 ரூபாவா? சூப்பரா இருக்கு. இது இப்போ வஞ்சரம் மீன் அது வந்து வஞ்சிரம். கிலோ வந்து முழுசா வந்து 700 ரூபா. வெளியே வந்தா கிலோ 8 ரூபா 900 ரூபாய். காசிமேட்ல 900 ரூபாய். இங்க வந்து 700 ரூபாய் கிலோ இன்னைக்கு. பெரிய மீன், நல்ல மீன், ஃப்ரெஷ் மீன். அதே மாதிரி வஞ்சிரம் ஸ்லைஸ் வந்து 800 ரூபாய். இது வெளியே வந்து 1200 ரூபாய் 1400 ரூபாய். இது சிட்டியில வந்து 1200 1400 ரூபாய். இங்க வந்து 8 ரூபாய் ஸ்லைஸ். 8 ரூபா. மக்களே பாத்துங்க. இப்போ இவங்க கிட்ட தான் வந்து அந்த மீன் இது இருக்கு. ரொம்ப கம்மி பைசா சொல்லிருக்காங்க. பாருங்க, யாரெல்லாம வந்தீங்கன்னா இங்க வாங்கிக்கலாம். முன்னே தீராது. உங்க பேர் ப்ரோ? என் பேர் வசந்த் ஐயா. வசந்தா. ஓகே ப்ரோ. இது வந்து சொல்றீங்க 300. 320 ரூபா. ப்ரோ உங்க பேர் சொல்லுங்க. ராம்குமார். சரிங்க ப்ரோ. இப்போ மீன் ரேட்டு சொல்லுங்க அப்படியே. எவ்வளோ பேர் கிலோ வந்து? ஏரிவல் பெருசு. இன்னைக்கு வந்து மீன் டிமாண்ட். சரிங்க ப்ரோ. 200 ரூபாய் கிலோ. 220 ரூபா. சரி ப்ரோ. மத்தி வந்து 100 ரூபாய் கிலோ. 100 ரூபாய் கிலோ. கொடுவா. சொல்லுங்க ப்ரோ. கொடுவா வந்து 500 ரூபாய் கிலோ. 500 ரூபாய் கிலோ. மாவல் 650. பெருசு 750. பெருசு 750. இது ப்ரோ அது கொடுவா. அதுவும் கொடுவா. சேம் ரேட் தான். எவ்வளவு சொல்லி பெரிய கொடுவா? அது 500 ரூபாய். 500 ரூபா. சரிங்க. ஏரா சின்ன ஏரா. ஆமா 300. கிலோ 60 பீஸ் 70 பீஸ் வரும். 60 பீஸ். 300 ரூபாய். கிலோ வந்து 30 பீஸ். அது 30 பீஸ். 500. பெருசு. இல்ல பெரிய இருக்கு ப்ரோ. கட் பண்ணி வச்சிருக்கீங்களா? புதுசா எடுத்தீங்கன்னா 800 ரூபாய் கிலோ. 800 ரூபாய். ஸ்லைஸ் எடுத்தீங்கன்னா ஆமா 1200 ரூபாய் கிலோ. 1200 ரூபாய். 1200 ரூபா. ஸ்லைஸ் எடுத்த 1 கிலோ வந்து 1200 ரூபாய். இதே வந்து நம்ம முழுசா எடுத்தனா வந்து எவ்வளவு ப்ரோ? 800 ரூபாய். 800 ரூபாய் ரேட். சரிங்க. தேங்க்ஸ் ப்ரோ. எத்தனை ப்ரோ? 200 ரூபாய் கிலோ. 200 கிலோவா? பாத்துங்க மக்களே, 200 ரூபாய் கிலோ. சார் மீடியம் சைஸ். கடமை எவ்வளவு ப்ரோ? 300 ரூபாய். கடமை 300 ரூபாவா? பாத்துங்க மக்களே, 300 ரூபாய் ரேட்டு. நான் உங்க பேர் அண்ணா வணக்கம். என் பேர் கோபிநாத். சென்னை ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு வந்துருக்காரு அண்ணன். மீன் வாங்க. பால்சரா விலை வந்து 300 ரூபாய். 300 ரூபாய். வெறும் 300 ரூபாய் தான். சென்னையில மீனே கிடையாது. எங்க மார்க்கெட்ல மட்டும் தான் மீன் இருக்கு. ஓ சூப்பர். எங்க மார்க்கெட்ல வந்து இந்தியா ஃபுல்லா வந்து மீன் வரும். சரிங்களா? சவுத் மீன். பால்சரா 300 ரூபாய் கொடுக்குறேன். 300 ரூபாய். இன்னைக்கு ஏன் இந்த விலை அப்படின்னா பொங்கலுக்கு போன போட்டு ரிட்டர்ன் ஆகல. 3000 போட்டு போச்சு. 10% போட்டு தான் ரிட்டர்ன் ஆகிடுச்சு. பால்சரா பத்தி எல்லாம் சொல்லணுமா? சொல்லுங்க. ஐயா இந்த பால்சரா சாப்பிடுங்களா? ஜென்ஸுக்கு வந்து 200% வந்து பிளட் ஊறும். டெலிவரியான லேடிஸ்க்கு வந்து பால் ஊறும். தாய்ப்பால் ஊறுற பொருள் இதுல நாங்க லாபம் வைக்க மாட்டோம். இதுல நாங்க லாபம் வைக்க மாட்டோம். இருக்குது தலையினா அது குதிரை போயிடும். அவ்வளவுதான். ரொம்ப நன்றிண்ணா. கடமா நான் ஃப்ரெஷ் கிலோ வந்து 300 ரூபாண்ணா. 300 ரூபாண்ணா. சரிண்ணா. உங்க பேர் சொல்லுங்க. பெரும்பாலும் சரி நம்ம கடமா. இப்போ வேற என்ன மீனா இருக்கு உங்கள்கிட்ட? நம்ம கூட வவால் இருக்குதுண்ணா. 650 ரூபா இன்னைக்கு. 650 ரூபா. 500 ரூபாய். நான் 600 ரூபாய் கிடைக்கணும். சரிண்ணா. இப்போ சங்கரா மீன் இன்னைக்கு 300 ரூபாண்ணா. 300 ரூபாவா? வவால் மீன் பெருசு வந்து 700 ரூபாண்ணா இன்னைக்கு. 700 ரூபாவா? ஆமா. வஞ்சிரம் 600 ரூபாய். 600 ரூபாய். ஆமா. சொரா மீடியம் சைஸ் 250 ரூபாண்ணா. 250 ரூபாண்ணா. ஆமா. பாத்துங்க ரேட்டு சொல்லிருக்காங்க. பாத்துங்க. வானகத்துல இருந்து ரேட்டு சொல்லிருக்காங்க. இன்னைக்கு நான் வானவரம் சந்தை கொஞ்சம் ரேட்டா தானே இருக்கும். மொத்த டைம்ல கம்மியா இருக்கும்ண்ணா. மொத்தமே கம்மியா இருக்குண்ணா. ஆமா. ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்யூ.
ப்ரோ கிலோ எவ்வளோ ப்ரோ? என்ன மீன் இது? மத்தி மீனா? கிலோ எவ்வளோது? 80 ரூபாவா? கிலோ வந்து 80 ரூபா. பார்த்து மக்களே ரொம்ப பிஸியாக இருக்காங்க எல்லாருமே. கிலோ 8 மக்களை இந்த லைன் ஃபுல்லாக வந்து மீன் கட் பண்ணுறாங்க. அப்படியே பாருங்க, நம்ம வானரத்தை வந்து அண்ணன் மீன் கட் பண்ணுறாரு. அண்ணன் பேர் கேட்டுக்கலாம். ஆனால் உங்க பேர் சொல்லுங்கண்ணா. பாலுவா? சரிங்கண்ணா, அப்படி கட் பண்ணுங்கண்ணா. என்ன மீன் அது? ஏரி வாவா? சரிங்கண்ணா. சூப்பர் கட் பண்ணுறாரு பாருங்க. ஒரு 2 ஓவல் மீன் கட் பண்ணிருக்காரு இப்போ. நல்லா கட் பண்ணுறது பாருங்க. எவ்வளோ ஆகுண்ணா 2 மீன் கட் பண்ணுறதுக்கு? பெரிய மீன் கிலோக்கு 20 ரூபாய், பொடி மீன் கிலோக்கு 30 ரூபா. ஓ சரி சரிண்ணா. பாட்டிமா உங்க பேர் சொல்லுங்க. சரிங்க பாட்டிமா. இப்போ வந்து இறா க்ளீன் பண்றீங்களா? எவ்வளோ ஆகும் இறா க்ளீன் பண்றதுக்கு? இறா 1 கிலோ இறா 5 30 ரூபா. 1 கிலோ இறா 30 ரூபா சொல்றீங்க. சரிங்க பாட்டிமா. இப்போ பெரிய இறா வந்து எவ்வளோ சொல்றீங்க அதுக்கு? எல்லா இறாக்கும் 30 ரூபா தான். எல்லாருக்கும் 30 ரூபா தானா? சரிங்க பாட்டிமா, சரிங்க பாட்டிமா. சரி, ரொம்ப நன்றி பாட்டிமா. மக்களே, நம்ம மாநகரத்தில் வந்து அண்ணன் மீன் வாங்கியிருக்காரு. அண்ணன் பேர் கேட்டுக்கலாம். ஆனால் உங்க பேர் சொல்லுங்க. கணேசன் பேரு. அண்ணன் பேர் கணேஷ். ஜேஜே நகர்லேருந்து வரேன். இங்கே பார்த்தீங்கன்னா வானகரத்தில் வாரம் வந்து மீன் வாங்க வந்துருவேன். சரிண்ணா. வவ்வால் மீன் கிலோ 500 ரூபா. இதே வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா மார்ஜின் வச்சு தான் கொடுப்பாங்க நாங்கள் எடுத்துகிட்டு வரதால. ஆனால் இங்கே ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. அப்புறம் மத்தி மீன் 1.5 கிலோ, சாரி 1 கிலோ வந்து 150 ரூபா. நல்லாவும் இருக்குது, ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. எல்லா மீனும் ரெகுலராக இங்கே வந்து வாங்குறது, சி ஐட்டம் வாங்குறது உடம்புக்கு நல்லது. அதனால இது வந்து வாங்கிட்டு இருக்கோம். ப்ரோ உங்க பேர் சொல்லுங்க ப்ரோ. என் பேர் ஜாங்கு ப்ரோ. ஜாங் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, கட் பண்ணுங்க ப்ரோ. மக்களே, வவ்வால் மீன் இது. இப்படி வந்து சுரண்டணும், செத்துடுங்கள சுரண்டிட்டு அதுக்கப்புறமா வந்து தான் கட் பண்ணணும். இப்போ நல்லா பண்ணுறாரு பாருங்க க்ளீனா. பாருங்க மக்களே, ஸ்லைஸை கட் பண்றாங்க பாருங்க. இது ஆத்து மீன். ஒரு கிலோக்கு வந்து 20 ரூபா வாங்குறாங்க கட் பண்றதுக்கு. இப்போ சின்ன மீனா வந்து 30 ரூபா வாங்குறாங்க. ப்ரோ பேர் சொல்லுங்க ப்ரோ. பேர் முருகவேலு ப்ரோ. முருகவேலா? சரிங்க ப்ரோ. 1 கிலோ எவ்வளோ ப்ரோ ரேட்டு? 200 ரூபாவா? ஆக்சுவலா அது 150 தான் போவோம். 150. மீனோட வரத்து கம்மி, அதனால இன்னைக்கு ரேட்டு. அது சண்டே வேற, ரேட்டு அதிகம். ரேட் அதிகம். ஆமா, எப்ப நார்மலா அது 150 ரூபாக்குள்ள தான் இருக்கும். சரி சரிங்க. அது நார்மலா இருக்கு. ஓகே, நார்மலா வந்து 150 ரூபா வாங்கலாம். சண்டே மட்டும் வந்து 200 விற்கிறாங்க. ரோகு ஆ கெண்டைனா நிறைய மீன் வரும். அதுல வந்து கெண்டையில ஒரு ரோகு, அதுல வந்து கட்லா, ஜிலேபி நிறைய கெண்டை ரகம் இருக்கு. சரி ப்ரோ. கிலோ எவ்வளோ ப்ரோ? கிலோ இன்னைக்கு வந்து 200 ரூபாய். அதுவும் ஆக்சுவலா வந்து நார்மலா வந்து 150 தான் போகும். 150 ரூபா அதிகபட்சம். இன்னைக்கு லோடு வந்து ரொம்ப கம்மி, அதனால இன்னைக்கு 200 ரூபாய் போயிட்டு இருக்கு. சரி, ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் ரேட். ஆமா, சண்டேனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. வானகரம் மீன் மார்க்கெட்டில் வந்து இலவசமாக வந்து வெயிட் செக் பண்ணுறதுக்காக பொதுமக்களுக்காக ஒரு மிஷின் தனியாக வச்சுருக்காங்க. பொதுமக்கள் எல்லோரும் வந்து அவங்க வாங்கின மீனை வந்து வெயிட் செக் பண்ணி பார்க்குறாங்க. இந்த மாதிரி பொதுமக்களுக்கு வந்து இலவசமாக வெயிட் மிஷின் வைக்கிற மீன் மார்க்கெட் பேர் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். மக்களே, நம்ம வானகரம் மீன் மார்க்கெட்டோட விலையை பார்த்துருப்போம். 1 கிலோ 2 கிலோ அப்படி தான் நம்ம வாங்கணும். இந்த வீடியோவில் எல்லா விலையும் பார்த்துருப்பீங்க, பயன்பெற்றிருப்பீங்க. அதாவது திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை மட்டும் வந்தீங்கன்னா ரொம்ப கம்மி ப்ரைஸில் இருக்கும். இதை விட கம்மி ப்ரைஸில் இருக்கும். தாராளமாக வாங்க, அன்றைக்கும் வாங்கிட்டு போங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் மீன்கள் விலையெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 20 ரூபா, 30 ரூபா, 50 ரூபா அந்த ரேட்டில் அதிகமாக இருக்கும். நீங்கள் திங்கட்கிழமை சனிக்கிழமை வந்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நீங்கள் பிளான் பண்ணி வாங்க. பிளான் பண்ணலைன்னா வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து வாங்கிக்கலாம்.
மக்களே, நம்ம சேனலை வந்து புதுசாக வந்து பார்த்துட்டு இருக்கவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்தடுத்த நல்ல வீடியோ போடும்போது நீங்கள் பார்த்து பயன்பெறணும். அதுக்காக தான் வந்து உங்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன். ஓகே மக்களே, அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பாய். இப்போ நம்ம மார்க்கெட்டோட வீடியோ பேக்ரவுண்ட்லாம் பார்ப்போம், அப்படியே பாருங்கள். செக் பண்ணி மாற்றி